السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: علموا القرآن يعلمه كل شيء، أو كما قال عليه الصلاة والسلام: علموا أولادكم القرآن والقرآن يعلمهم كل شيء. صدق نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அகிலத்தின் அருள்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அவன் ரஹ்மத்தும் நம்மின் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் நம் சமூகத்தின் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நடவச் செய்வானாக. எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனது லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களே, நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்கிற தலைப்பிட பேசலாம் என்று நான் ஆசைக்கிறேன். அதனுடைய ஆரம்பமாக நான் ஓதி காட்டிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. மூமினான மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான்: வகூது அன்னாசு வல் ஹிஜாரா. அந்த நரக நெருப்பினுடைய எரிகொள்ளியாக மனிதர்களும் கற்களும் தான் எரிகொள்ளியாக வைக்கப்படும்.
அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பாளராக மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் மிகவும் கடின சித்தம் உள்ளவர்கள், ஈவு இறக்கமற்றவர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா யஅஸூன அல்லாஹ் மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டும்தான் செய்வார்களே தவிர இறைவனுக்கு ஒருபோதும் மாறு செய்யாத மலக்குமார்கள். நரகத்தில் தள்ளப்படுகிற பொழுது குழந்தையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் கதறினாலும் கத்தினாலும் கெஞ்சினாலும் அவர்கள் கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட கல்லெஞ்சம் படைத்த மலக்குமார்களை, வலுவான மலக்குமார்களை அதன் பாதுகாவலராக நியமித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி காட்டுகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நரகம் எப்படிப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த நரகத்தில் நம்மால் ஒரு சனப்பொழுதும் கூட இருக்க முடியாது என்கிற நிலை இருக்கிற பொழுது, நிலையற்ற இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக்குங்க அப்படிங்கிறான். குடும்பங்களை பாதுகாப்பது என்று சொன்னால் மனைவி மக்களை மட்டும் அல்ல. நாம் நரகத்திற்கு போகாத அளவிற்கு நடந்தோம் என்றால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் கட்டிய மனைவி அதை போன்று வாழ்வாள். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நரகத்திற்கு போகாத அளவுக்கு தங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வார்கள். நாமே நரகத்திற்குரியவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், இறைவனுக்கும் இறைத்தூதருக்கும் பிடித்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் எப்படியோ அப்படித்தான் மனைவி இருப்பார்கள், நாம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லாமல் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், அருமையான மக்களே, நாம் முதலில் உலகத்தில் வாழுகிற பொழுது இறைவனும் இறைத்தூதரும் எதை சொன்னார்களோ அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாம் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் அப்படியே வாழ்வார்கள். சொல்வார்கள் அல்லவா, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள். நாம் எல்லாம் வருத்தப்படுகிறோம், சொல்கிறேன் பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேன்கிறானே என்று வருத்தப்படுகிறோம். ஆனால் சொல்லி பிள்ளைகள் கேட்பதை விட ஒரு பெற்றோரை பார்த்துத்தான் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகமே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால், தாயும் தந்தையும் எப்படி வாழ்கிறார்களோ, எப்படி நடக்கிறார்களோ அதை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன வாழ்க்கையை கடைபிடிக்கிறோமா என்று நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால், நாம் முற்றிலும் அது இல்லை என்பதுதான் சொல்ல வேண்டும். நாம் சொல்லுகிறோம் பிள்ளைகளிடத்தில் குர்ஆனை ஓது என்கிறோம். நாம் செல்போனை தடவிக்கொண்டே குர்ஆனை ஓது என்று சொன்னால் பிள்ளை எப்படி ஓதுவான்? நாம் குர்ஆனை எடுத்து ஓதி பிள்ளையை ஓது என்று சொன்னால், ஒரு தடவை சொல்லி கேட்காவிட்டாலும் கூட 2-3 தடவை சொல்லுகிற பொழுது அவன் பார்க்கிறான், தந்தை ஓதுகிறார், யாசீனை ஓதுகிறார், வாக்கியாவை ஓதுகிறார் என்று அவன் மனதிலே பட்டு அவன் என்றால் ஒரு நாள் குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பித்து விடுவான். நாம் அதற்கு நேர்மாறாக டிவியில் அமர்ந்து கொண்டு, செல்போனில் அமர்ந்து கொண்டு பிள்ளையை மட்டும் எடுத்து படி என்று சொன்னால் அவன் எப்படி படிப்பான்? நீங்கள் கையிலோ செல்போனை பிடித்திருக்கிறீர்கள், அவனை படியுங்கள் என்று சொன்னால் எப்படி படிப்பான்? நாமோ தொழுகாமல் வீட்டில் உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனை பள்ளிக்கு போய் என்று சொன்னால் அவன் எப்படி பள்ளிக்கு போவான்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான மக்களே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா செய்தி அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலா ஃபித்ரத்தின்.
உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் முஸ்லீமாகத்தான் பிறக்குகிறது. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அந்த குழந்தைகளை யூதனாக நசாராக்களாக நெருப்போடுகளாக மாற்றுவது பெற்றோர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, எல்லா குழந்தைகளும் பிறக்கிற பொழுது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் தவறுவதும் நல்வழிப்படுவதும் பெற்றோரின் கருத்தில் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் சொல்வார்கள், எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தைதான், ஆனால் பின்னால் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினர் என்று சொல்லி ஒரு பாடல் கூட உண்டு. ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸைத்தான் இவர்கள் பாடலாக சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமாய் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசாலின், உங்கள் குழந்தைகளுக்கு 3 நீங்கள் கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். 3 கொண்டு அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று, ஹுப்பு நபியிக்கும், உங்கள் நபியின் நேசத்தை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லொழுக்கம் கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது, வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் குடும்பத்தின் நேசத்தை சொல்லி அவர்களை ஒழுக்கம் கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது, கிராத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். 3 விஷயத்தில் நபியின் நேசத்தை நம் உள்ளத்தில் கொண்டிருந்தால் தானே, நாம் தெரிந்திருந்தால் தானே நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நபியின் குடும்பத்தை நேசிப்பதனுடைய அருமை நாம் தெரிந்திருந்தால் தானே குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். நாம் குர்ஆனை ஓத தெரிந்திருந்தால் தானே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி என்று சொன்னால் 3 கொண்டு உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒழுக்கம் கற்பியுங்கள் என்று சொன்னால், முதலில் அந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் நபியை நேசிப்பவராக இருக்க வேண்டும். நாம் நபியின் குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிற பாடம் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நமக்கே தெரியவில்லை என்கிற பொழுது நாம் எப்படி பிள்ளைகளுக்கு போதிப்போம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான மோமின்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி ஆகிவிட்டார் என்று சொன்னால், குழந்தை எதை கேட்டாலும் கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய தாராள தனவந்தர்கள் ஆகிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குழந்தைகள் கேட்டால் பணம் இல்லாவிட்டாலும் கூட வட்டிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் வந்துவிட்டதால் அந்த குழந்தைகள் வளர்கிற பொழுது கஷ்ட நஷ்டம் தெரியாமல் அவர்கள் பிற்காலத்தில் தாண்டோண்டித்தனமாக ஆகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நமக்கு பெரியவர்கள் சொல்வார்கள், குழந்தைகளிடத்தில் சொல்லி அவர்கள் திருத்துவதை விட நம்மை பார்த்துத்தான் குழந்தைகள் பழகுகிறார்கள். எனவே நம்மிடத்தில் கஷ்ட நஷ்டங்களை, நாம் படுகிற கஷ்ட நஷ்டங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான நோக்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், குழந்தை ஏதோ பெற்றுவிட்டோம், அவர்களை நாம் படிக்க வைக்கிறோம், அதற்கு பிறகு என்ன வேண்டாம் ஆகட்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அப்படி அல்ல. நம்முடைய பெற்றெடுத்த குழந்தைகள் இருக்கிறார்களே, நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அமானிதத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற பொழுது, அல்லாஹ் பிறக்க செய்கிற பொழுது முஸ்லீமாக பிறக்க செய்தான் என்று சொன்னால், அந்த குழந்தை மரணிக்கிற பொழுது முஸ்லீமாக மரணித்திருக்க வேண்டும். வாழுகிற பொழுது முஸ்லீமாக வாழ்ந்திருந்தால் தான் அவன் மரணிக்கிற பொழுது முஸ்லீமாக அவன் மரணிக்க முடியும். அவன் மரணிக்கிற பொழுது தீயவனாக, கெட்டவனாக, அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவனாக மரணித்தான் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்களே காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா மாத்தல் இன்சான் இன் கதஅன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மரணத்திற்கு பிறகு எல்லாம் துண்டித்து போய்விடும், எதுவும் நம்மோடு கூட வராது. ஆனால் 3 தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று சதகத்துன் ஜாரியா,
ஜாரியா, நிலையான தர்மம் இருக்கிறதே, நீங்கள் மரணத்திற்கு பிறகும் அது உங்களை தொடர்ந்து நன்மை தந்து கொண்டிருக்கும். இன்னொன்று, நல்ல மனிதனுக்கு பண்படுத்தக்கூடிய பயனுள்ள கல்வி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். மூன்றாவது, வலதுன் சாலிஹூன், நல்ல குழந்தை, அவன் செய்யக்கூடிய துவாக்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். நாம் மரணத்திற்கு பிறகு குழந்தைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும், வீடுகளுக்கு இருக்க வேண்டும். அந்த பிள்ளை வாடகை வீட்டுக்கு சென்று அப்பப்பொழுது அவன் காலி பண்ண சொல்லி சிரமப்படக்கூடாது என்று விரும்புகிறோம். குழந்தை பிச்சை எடுத்து விடக்கூடாது, யாரிடத்தில் கையேந்தக்கூடாது என்று நாம் அவர்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். அந்த சொத்துக்களை விட நாம் மரணித்த பிறகு நமக்கு எதுவும் கூட வரப்போவதில்லை. நமக்கு சொத்தாக எதிர்க்க சொன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளை நம்மை நினைத்து அல்லாஹும்ம ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கிற ஒரு சின்ன துஆவை கேட்கக்கூடிய பிள்ளைகளாவது நாம் ஆக்க வேண்டுமே தவிர, அதை விட்டு நாம் குழந்தைக்கு அது வேண்டுமே இது வேண்டும் என்று சொல்லி ஹராம் ஹலாலை பேணாமல் பிள்ளைகளுக்கு பங்களா வேண்டும், தோட்ட துறவுகள் வேண்டும், அவர்கள் நல்ல உல்லாசமாக இருக்க வேண்டும் என்கிற பொருளாதாரத்தை சேர்ப்பதை விட நீங்கள் நல்லொழுக்க பிள்ளைகளாக ஆக்குவதுதான் சாலச்சிறந்தது என்பதை மார்க்கம் சொல்லித்தரும். ஏனென்று சொன்னால், நீங்கள் சொத்து சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை சரியான முறையில் செலவழிக்கக்கூடிய பக்குவம், நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தால் தானே அந்த சொத்துக்களை பாதுகாத்து அவன் அதை பயன்படுத்த முடியும். நீங்கள் சொத்துக்கள் மீது கவனம் செலுத்தி அந்த பிள்ளைகள் மீது கவனம் செலுத்தாமல் போகிற பொழுது அவன் குடிகாரனாக அல்லது பெண் பித்தனாக அல்லது சீட்டாட்டம் உள்ளவனாக இப்படி தவறான பாதைக்கு செல்கிற பொழுது நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பொருட்கள் ஒன்றுமே பிரயோஜனப்படாது. எனவே நீங்கள் பொருளாதாரத்தை சேகரிப்பதை விட குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் கொடுக்கிறீர்கள் அல்லவா, இதுதான் சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். குழந்தையை வளர்க்கிறோம், வளர்க்கிற நேரத்தில் அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும் ஒரு குற்றத்தை செய்தார்கள் என்று சொன்னால், தடித்தமான வார்த்தையை பேசுகிறார்கள் என்று சொன்னால், அசிங்கமான ஆபாச வார்த்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால், குழந்தை தானே என்று விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால், ஒரு பழமொழி சொல்லும், 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று சொல்வார்கள். இன்றைக்கு 5 மாதத்தில் பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு குழந்தைகள் வளர்ச்சி ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் 5 மாதத்தில் குழந்தை ஒரு தவறு செய்தாலும் கூட அந்த குழந்தைக்கு கூட நல்ல விதத்தில் நாம் போதனை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு தர்ம பொருள் வந்திருக்கிறது. நபியின் குடும்பத்திற்கு தர்ம பொருள் சாப்பிடுவது அவர்களுக்கு ஆகமாக்கப்படாத ஒரு செயல். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்பளிப்பு கூடும், ஆனால் தர்மம் கூடாது. வந்திருக்கிற தர்ம பொருள் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பேரித்தம்பழம் எடுத்து வாயில போடுறாங்க. வாயில போடுற குழந்தை ஒரு பேரிச்சம்பழத்தை போட்டா எப்படி இருக்கும்? வாயில ஒரு கட்டிமா இருக்குமா இல்லையா? நபி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, கஹ் கஹ் என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து துப்பு என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நம் குடும்பம் புனிதமான குடும்பம், எனவே நமக்கு தர்ம பொருள் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையின் வாயில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தை துப்பச் சொன்னது மட்டுமல்ல, இது உகந்ததல்ல என்று பாடத்தை கற்பித்தார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, நம்முடைய பிள்ளைகளும் வெளியே சென்று ஒரு பேனாவை எடுத்து வந்து விட்டால் நாம் பாராட்டுறோம். என் பையன் ஸ்கூலுக்கு போனா ஒரு அழகான பேனா கொண்டு வந்தான், எங்கிருந்து எடுத்தான், எப்படி எடுத்தான் தெரியலன்னு சொல்லி அவனுக்கு முன்னாலே பாராட்டுகிறோம். அவன் அடுத்த நாள் என்ன செய்வான்? ஒரு பேனாவும் டப்பாவும் தூக்கிட்டு வருவான். கடைசி எங்க போவோம்? அவன் திருடனாக மாறுவதற்கு பெற்றோர்கள் தான் முதல் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு பேனாவை கொண்டு வருகிறானா, உனக்கு நான் பேனா தரவில்லையே, இந்த பேனா எப்படி வந்தது? எங்கே எடுத்தாயும் அங்கே கொண்டு போட்டுவிடு என்று ஒரு தாயும் தந்தையும் வளர்த்தோம் என்று சொன்னால், அடுத்த நாள் அவன் தங்கம் கிடைத்தால் கொண்டு வருவானா? ஏனென்று சொன்னால், ஒரு தங்கமே கிடைத்தாலும் அவன் எங்கே அவன் தங்குகிறானோ அந்த தாயிடத்தில் தானே கொடுப்பான். அப்பொழுது என்னப்பா, நேற்று பேனா கொண்டு போனதுக்கு அம்மா திட்டினாங்களே, இதை நம்ம எடுத்துட்டு போன வீட்டில் திட்டுவாங்கன்னு சொல்லி அவன் கிடக்கும் பொருளை கூட எடுக்க வேண்டும் என்கிற ஆசையற்று போகிறான் என்று சொன்னால், அதற்கும் தாய் தான் காரணம் என்று சொன்னால், அருமையான மக்களே, நாம் குழந்தைகள் தவறை செய்கிற பொழுது இது குழந்தை தானே என்று நினைத்து விடாமல் அவ்வப்பொழுது கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க வேண்டும், கனிவாக நடத்த வேண்டிய இடத்திலே நடத்த வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தார்கள்.
அப்படி வருகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது என் தாயார் எனக்கு உணவு கொடுத்தார்கள். நான் உணவை வாங்கி வலது கரத்திலும் இடது கரத்திலும் 2 கையை போட்டு நான் உழைப்பிக் கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை தான் என்று பார்க்கவில்லை, சொன்னார்கள், குழந்தையே சாப்பிட்டால் வலது கையில் மட்டும் சாப்பிடுங்கள், இடது கையில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கிறதோ அதை எடுத்து சாப்பிடுங்கள். சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுங்கள் என்று பெருமானார் அன்று கற்றுக் கொடுத்த பாடம் இன்றைக்கு வாழ்நாளில் தொடர்கிறது என்று சொல்லி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான மக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம் வீட்டில் பேர பிள்ளைகள் அப்படி உழைப்பிக் கொண்டிருந்தால் தாய் சத்தம் போடுவார். என்ன சொல்லுவா? தம்பி சாப்பிட வலது கை இடது கை சாப்பிடாத, அள்ளி தூக்கி இறைக்காத, சிந்தான்னு சொன்னா தாத்தா சொல்லுவார் பேரன் மேல பாசத்துல, அட போமா சின்ன புள்ள தானே, குழந்தை தானே, போ சரியாயிருவா அப்படின்பாரு. இந்த செல்லம் தான் அந்த குழந்தையை பின்னால் அவனை கெடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது என்பதையும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டும் இல்லாமல் மோமின்களே, குழந்தைகளை வளர்க்கிற பொழுது அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சியை கொடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9 ஆமிரதிகள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மெம்பர்ந்து சொன்னார்கள், வஅய்து லஹும் மஸ்ததஅத்து மின் குவா, நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது பலசாலிகளாக வளருங்கள் என்று சொன்னார்கள். நம்ம பாசியில் சொல்றாங்க ஆண்மைகளோட வளருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு 3 தடவை திருப்பி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா இன்னல் குவத்த ரம்யி, அம்பு எறிவதில் தான் ஆண்மை பலம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அம்பு எய்யக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அன்னைக்கு அம்பு, இன்னைக்கு ராக்கெட் தயாரிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், நம்முடைய ஞானங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு ஈரானு தண்ணி காட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் பிள்ளைகளுக்கு 95% அவர்கள் ஞானத்தை கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திணறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? ஞானத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தை கற்பித்திருக்கிறார்கள் என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. மேலும் பெருமானார் சொல்வார்கள், அல்லிமு அவுலாதுக்கும் அர்ரும்யா வஸ்ஸபாஹத வர்குமுல் கைல். பெருமானார் சொல்றாங்க, அம்பை எய்வதை கற்றுக் கொடுங்கள், நீச்சலை கற்றுக் கொடுங்கள், குதிரை ஏற்றத்தை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு வீர தீர விளையாட்டை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பையன்ட்ட விளையாட போனா போக மாட்டேங்கிறான், அம்மா செல்ல கொடு அப்படிங்கிறான். செல்ல கொடுத்துட்டா அவன் பேசாம போய் உட்கார்ந்துறான். என்ன செய்யறான்னு பாப்பாவுக்கும் தெரியல, உமாவுக்கும் தெரியல. கடைசியில் பார்த்தா இவன் தனிமையில இருந்து கடைசி எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, அவன் தனிமையோடு சேர்க்கை சரியில்லாத காரணமாக கஞ்சா அடிப்பதற்கும், அபின் போடுவதற்கும், தண்ணி அடிப்பதற்கும், அடுத்தவனை கொலை செய்வதற்கும் தூண்டக்கூடிய மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இந்த செல்போன் அமைகிறது என்று சொன்னால் அல்லாஹ் காப்பார். முன்னால குழந்தைங்க வெளியே போய் விளையாண்டு வந்துட்டா பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி வீட்டு சொல்லுவாங்க, டே அதிகமாக விளையாட போகாதா, வீட்டு வாசலுக்கு விளையாட அப்படிம்பாங்க. இப்ப நீங்க விளையாட போன்னு சொன்னா கூட போக மாட்டான். ஏன்னா உடல் ஆரோக்கியமே கெட்டு போச்சு. பிள்ளைங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமா, உள்ள ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது. எந்த பெண்ணை பார்த்தால் ஆசையோடு பார்க்கிறான், அவன் எப்பொழுது கிடைப்பான் என்று பார்க்கிறான், எதை பார்த்தால் எப்பொழுது கொள்ளையடிக்கலாம் நினைக்கிறான், யாரை பார்த்தால் எப்பொழுது கொலை செய்யலாம் என்று நினைக்கிறான். என்ன காரணம்? நாம் கொடுத்த செல்லங்களும் செல்போன்களும் தான் அவனை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்வான், வஹ்முர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்தை, குடும்பம்னா மனைவி மக்கள் 2 பேரும் எல்லாத்தையும் எடுத்துங்க, உங்கள் குடும்பங்களை நீங்கள் தொழுக சொல்லுங்கள், அதன் மீது நிலையாக தொடர்ந்திருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்லல்லாஹு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி லிஸபை, நீங்கள் 7 வயது உங்கள் குழந்தைகளை தொழச் சொல்லுங்கள். வதரிபூஹும் அலைஹா லிஅஸ்ரின், அவர்கள் 7-10 வயதாகி தொழவில்லை என்று சொன்னால் அவர்களை அடித்து தொலைவைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அருமையான மக்களே, சஹாபாக்கள் அப்படித்தான் வளர்த்தார்கள். முஸஅப் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் வாப்பா தொழுது கொண்டிருக்கும் பொழுது நான் பக்கத்தில் நின்று தொழுதேன். பொதுவாக அப்படிதான். இன்னைக்கு ஆச்சரியம் பார்க்கிறோம், ஒரு அரபி தொழுகிறான், பக்கத்தில் ஒட்டகம் தொழுது. ஒட்டகம் அரபி எப்படி சஜ்ஜா செய்யறானோ அதே மாதிரி செய்த வாட்ஸ்அப்ல பார்க்கிற
பயங்கரமா இல்லையா? ஒரு ஒட்டகமே தன் எஜமான் செய்யக்கூடிய செயலை பார்த்து செய்கிறது என்று சொன்னால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாம் ஊட்டி அந்த பாசங்கள், நமக்கு ஓடி அந்த ரத்தங்கள் நம்மை பார்த்து செய்யாதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான மக்களே, அந்த முஸ்லிம் சாதனை சொல்றாங்க, என் வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல நான் தொழுதுட்டு இருந்தேன், அவங்க ருக்குவுக்கு போனாங்க, நானும் ருக்குவுக்கு போனேன், அவங்க முட்டுல கை வச்சிருந்தாங்க, நான் குனிஞ்சிட்டு அப்படின்னா ரெண்டு கையை கட்டிக்கிட்டு அப்படியே ருக்குவில் நின்று கொண்டிருந்தேன். தொழுது முடிச்சு சொன்னாங்க, அப்பா ருக்குவில் கையை கட்டி கொள்ளக்கூடாது, முட்டை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். மற்றொரு தொழுதார்கள். அப்படி தொழுகிற பொழுது நான் மீண்டும் அதே மாதிரி ருக்குவில் நின்று கொண்டு கையை கட்டி கொண்டு நின்றிருந்தேன். தொழுது முடிச்ச உடனே ஓங்கி அடிச்சா. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்களே, இப்படி செய்யக்கூடாது, ஏற்கனவே வார்னிங் பண்ணா இல்லையா, நீ திருப்பி செய்கிறேன்னு சொல்லி ஒரு தட்டு தட்டினார்கள். அதற்கு பிறகு தொழுகை எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி முஸஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். அருமையான மக்களே, தொழுகை சாதாரண விஷயம். குழந்தைகளுக்கு அவங்க வயசுக்கு வரவங்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அந்த குழந்தை தொழுதால் அவர்கள் பெற்றோருக்கு நன்மை. ஆனால் இருந்தாலும் கூட அது குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் குழந்தைகளே அவர்கள் திருத்திக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் பெருமானார் சொல்வாங்க, வஅல்லிமுஹுல் கைர, நீங்கள் நல்லதை எதுவெல்லாம் நல்லது இருக்கிறதோ அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் நல்லதுதான் அவன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது. எனவே நல்லது தானே என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். எது நல்லது இருக்கிறதோ, தானமாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், சலாம் சொல்வதாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவன் வாழ்நாள் முழுக்க அவன் திருப்பி திருப்பி செய்ய வேண்டியிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான முஃமின்களே, ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜ்ஜை பற்றி பேசுகிறார்கள். ஒரு பெண்மணி கொண்டு வந்த குழந்தை தூக்கி பிடித்து, அலிஹாதா ஹஜ்ஜுன் யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜோட சிறப்பை பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சும்மா இருந்திருக்கலாம். அந்த அம்மா கேட்குது, அலிஹாதா ஹஜ்ஜு, இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த குழந்தை ஹஜ்ஜு செய்தால் அந்த நன்மை பெற்றோருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தாய் என்று சொன்னால் குழந்தை மீது அக்கறை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜை செய்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிறான் அல்லவா, அந்த நன்மை குழந்தைக்கு கிடைக்குமா என்கிற எண்ணத்தில் தாய்க்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு நிகழ்த்தி காமிக்கிறார்கள். அது அருமையான முஃமின்களே. அது மட்டுமல்ல, ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹஜ்ஜ பி அபி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு என் தந்தை ஹஜ் செய்தார்கள், அப்பொழுது நானும் உடன் ஹஜ் செய்தேன். வான இப்னு சபா சினீன், எனக்கு வயசு என்ன தெரியுமா, 7 வயதாக இருக்கிற பொழுது நபியோடு சேர்ந்து நான் ஹஜ் செய்தேன் என்று சொல்லி ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, நல்ல காரியமாக இருந்தால் அந்த காரியத்தில் குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னொரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த முஹர்ரம் மாதம் பிறகு 9-10க்கு நோன்பு வைக்க சொல்கிற பொழுது எங்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்கள் பெற்றோர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது எங்களுக்கும் நோன்பை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் பசியால் அழுதுவிடக் கூடாததற்காக துணியால் செய்த பொம்மைகளை கொடுத்து எங்களுக்கு விளையாட்டு காட்டுவார்கள். ஒருவேளை விளையாட்டின் காரணமாக பசி அதிகமாகிவிட்டால் எங்களுக்கு உணவு கொடுத்து விடுவார்கள். என்று சொன்னால் பழக்கத்துக்கு வர வேண்டுமே என்பதற்காக எங்களை நோன்பு வைக்க சொல்லி எங்கள் நோன்புகள் சிரமமாகிவிடக் கூடாததற்காக எங்களுக்கு துணியில் பொம்மையும் செய்து கொடுத்து அதையும் மீறி எங்களுக்கு பசியோடு தாகம் விட்டால் எங்களுக்கு தண்ணீரும் உணவு கொடுத்துருவார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான மக்களே, குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சஹாபாக்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு முன் உதாரணம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது ஒரு மரம் ஒரு மூமினுக்கு ஒப்பானது என்று கேட்பார்கள். அது எந்த மரம் என்று தெரியுமா என்று கேட்கிற பொழுது எல்லா சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, நபிக்கு முன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹு அலமு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும் சொல்லி தன்னுடைய அறிவை கூட அவர்கள் அறிவற்றவர்களாக காமித்துக் கொள்வார்கள். எல்லா சஹாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. உமரது மகனை கூட்டு போயிருக்காங்க சபைக்கு. மகன் நினைக்கிறாங்க இன்னும் மறந்தான் தெரியுது. அபூபக்கர் நாயகத்தை பார்க்கிறாங்க. வேற சஹாபாக்களின் உயர்ந்த இடம். தன் பாப்பா உமரை பார்க்கிறார்கள். எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஞானக்கடல் என்று சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். எல்லோரும் அமைதியாக இருக்கிற பொழுது நாம் எப்படி பதில் சொல்வது என்று தயக்கத்தோடு அவர்கள் சபை பெருமானார் அவர்கள் என்ன மரம் என்று பேரித்த மரம் என்று சொல்லிவிட்டு சபை கலைந்து விட்டது. தந்தை பிள்ளை கையை பிடித்துக் கொண்டு புறப்படுகிற பொழுது சொல்றாங்க, வாப்பா வாப்பா, எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அது என்ன மரம் என்று தெரிந்தது. உங்களை பார்த்தேன், அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்தேன், பல சஹாபாக்களை பார்த்தேன். எல்லோரும் அமைதியாக இருக்கிற பொழுது சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நான் எழுந்து சொல்வதா என்று தயக்கத்தோடு அமர்ந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது உமர் கத்தாப் நாயகம் சொன்னார்களாம், என் அருமை மகனை என்ன காரியத்தை செய்து விட்டாய், சொல்லியிருந்தால் உமரின் மகன் சொல்லிவிட்டாரே என்று சொல்லி எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று சொல்லி உமர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாலும் இங்கே ஒரு செய்தி என்னோடு சொன்னால், அந்த குழந்தை பெரியவர்களுக்கு முன்னால் கண்ணிய குறைவாக பேசிவிடக் கூடாது என்கிற அந்த பக்குவம் எப்படி கிடைத்தது. அருமையான மக்களை, இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு பெரியவர்கள் 10 பேர் பிரச்சனை இருக்காங்கன்னா இளைஞர்கள் வந்து நம்ம நாங்களும் அப்படின்னு சொல்லி வீராப்பு காமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், சத்தத்தை உயர்த்துகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் காப்பாற்ற என்று சொன்னால், சஹாபாக்களின் பண்பாடு அன்றைக்கு ஓங்கி இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த பண்பாடு சமூகம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி போதனை செய்யக்கூடிய இருக்கிறோம் என்று சொன்னால், அருமையான மக்களே, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைங்க வெளியே போயிட்டா கொஞ்சம் ரவுடிச்சு கொஞ்சம் ஆற்றுறது தான் வச்சுங்களேன், பக்கத்து வீடு சொங்கி பையனா இருப்பான், அவனை போட்டு அடிக்கிறது. ஏன்னா யாரு கேட்கறது, கேட்டா நம்ம சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அப்பப்ப கையை நீட்டிடுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கட்டத்துல ஒரு அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க அப்படின்னா, தன்னுடைய அடிமையை சாட்டையால் அடிக்கிறார்கள். இதை பெருமானார் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு யாபா மசூத் என்று சொல்லி பெருமானார் சத்தம் கொடுக்கிறாங்க. கோபத்தின் உச்சத்தில் இருந்த அபூ மூஸா அவர்களுக்கு காதில் விழவில்லை. கிட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூ மசூதே, கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா, இப்படி அடிக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களை அடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என்று சொன்ன பொழுது அபூ மசூத் சொல்றாங்க, அதுக்கு பிறகு யாரையும் நான் கை தொட்டதில்லை என்று சொல்கிறார்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. வெளியே போனா அக்கம் பக்கத்துல பையன் சேட்டை பண்ணா கூட, வாய் வார்த்தை வந்தா கூட, எப்பா தம்பி போப்பான்னு வந்துடுமே தவிர அடித்து வீராப்பு காமிப்பது என்பது அது பலசாலித்தனம் அல்ல. ஏனென்று சொன்னால், நாம இந்த நேரத்தை கண்டிக்காம விட்டோம்னா நாளைக்கு அடுத்த வீட்டு பையன் அடிக்கிறவன் நம்ம கூட பண்ண சகோதரன் அடிப்பான், கூட பண்ண சகோதரன் அடிக்கிறவன் பெத்த தாய் அடிப்பான், பெத்த தாய் அடிக்கிறவன் தகப்பன் அடிப்பான். கடைசி நான் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் குடும்பத்தில் அடிப்பாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதனால அடுத்தவனை நாம் அடிப்பது என்பது கூடாது என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமையான மக்களை, இப்படி பார்க்கும்போது ரசூல் நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நேரம் கடந்து விட்டது. ஒன்றே ஒன்று சொல்லித் தருகிறேன். பெருமானார் சொன்னாங்க, அல்லிமு அவுலாதகுமுல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். ஏன்னு சொன்னால், வல் குர்ஆன் யுஅல்லிமுஹும் குல்ல ஷை, குர்ஆன் இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத் தந்துரும். தாய் தகப்பனை மதிக்கணுமா, உடன்பத சகோதரனை மரியாதை கொடுக்கணுமா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, ஹராமான வேலைகளை விடணுமா, ஹலால மட்டும் பேணணுமா, என்ன உலகத்தில் இருக்கிறதோ அனைத்தையும் குர்ஆன் உங்களுக்கு கற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். இப்படி சொன்னோம். ஒரு அஜரத்து வாழ வந்தார். அஜரத்து குர்ஆன்ல எல்லாமே சொல்லி தருவாங்களா? ஆமா. அப்படின்னா 1 கிலோ மாவுல எத்தனை பராட்டா போடலாம் அப்படின்னு கேட்டான். 1 கிலோ மாவு நம்மளுக்கு அப்படித்தானே, சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கத்தில் சீரட் கிடைக்குமான்னு கேட்போம். ஏன்னா 10 வைக்கிற நடக்கு தான் போவோம். எப்படி நம்ம ஆளுகள் குண்டக்கமுள்ள எதை சொல்றோமோ அதை உள்ள வாங்க மாட்டான். எது பிரச்சனை பண்ணணுமோ அதை பிரச்சனை பண்ணியே என்ன ஆகி போச்சுன்னா, தடி எடுத்தவெல்லாம் தண்டக்கார மாதிரி இன்னைக்கு பெரிய எல்லாருமே ரவுடிகளாக தாதாக்களாக உருவெடுக்க கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அவங்க கேட்டா 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போகணும்? அஜத்து கொஞ்சம் விவரமான அவர் சொன்னாரு. அல்லாஹ் சொல்றான், ஃபஸாலு அஹ்லத்துக்கரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு போய் கேளுங்க அப்படின்னு பராட்டா மாஸ்டர் கடையில் இருக்காரு. அவர்கிட்ட 1 கிலோ மாவுல எத்தனை பராட்டா கேளு சொல்லி தருவாரு. அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா அப்படின்னா. அந்த மாதிரி குர்ஆன் என்பது சாதாரணமானது அல்ல. நம்மை ஒழுக்கமாக வளர்க்கக்கூடிய, நம் வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய எல்லா செய்திகளையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடைப்பது குர்ஆன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனா நீங்க குர்ஆன் குழந்தைகளுக்கு கற்றுத் தருவதற்கு நமக்கு நேரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் புள்ள பேச ஆரம்பிச்சவங்க, நீ என்னடா ஆவ
நான் MBBS டாக்டர் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறாரு அப்பா. நீ என்ன ஆக, இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். ஏன்னா கலெக்டர் ஆனாதான் நல்ல மடி நிறைய காசு வாங்கலாம், டாக்டர் ஆனாதான் அடுத்த அறுக்க வச்சு அவனுக்கு காலையில அறுக்கணும். இப்படியே சொல்லி சொல்லி மணி மைண்ட் ஆக்கி 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 எதை செஞ்சாலும் அவன் எதிர்பார்த்து செய்யறான். பாப்பாவே கடைக்கு போய் சொல்ற, டேய் ஒரு 2 கிலோ மாவு வாங்கிட்டு வரான், போனா அவன் கடலை மிட்டாய் வாங்கிட்டுமான்னு கேட்கறான். ஏன் நீங்க ஆரம்பிச்சு மணி மைண்ட் உருவாக்கிட்டீங்க. டாக்டர் ஆனா கை நிறைய சம்பாதிக்கலாம், இன்ஜினியர் ஆனா பொட்டி நிறைய சம்பாதிக்கலாம், மணி மைண்ட் உண்டாக்கிட்டு வாப்பா அப்பங்கார சொல்ற கடைக்கு போயிடுவா அப்படின்னா சொல்றான் காசு தருவியாங்க, தரமாட்டேன் அப்படின்னா 1/2 கிலோ கறியில 100 கிராம் கறியை குறைச்சிட்டு வாங்கி காசு தந்துடுறான். என்ன காரணம்? தகப்பன் செஞ்ச ஏற்பாடு பின்னால் பாதிக்கப்படுகிறது. அருமையான மக்களே, எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம் சமூகத்தில் இன்றைக்கு அதிக ரவுடிகள் அதிகமாகி விட்டார்கள், அதிக கஞ்சாவை புழங்கக்கூடிய பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் தன்னால் அடிக்க முடியாவிட்டாலும் கூட 10 காவிரிகளை அழைத்துக் கொண்டு வந்து அடிக்குவதற்கு கூடிய இன்றைக்கு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அருமையான மக்களே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மை பார்த்து அப்பா என்று அழைக்க வேண்டும் சொன்னால், வாப்பா என்று அழைக்க வேண்டும் சொன்னால், அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களே, குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க சொன்னார்களே, அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு தயவு செய்து நீங்கள் தயங்கி விடாதீர்கள். இன்னைக்கு ஸ்கூல் மனசால பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிற போய் மனசால இல்லைங்க, 4ஆம் கிளாஸ் படிக்கிற போய் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் வர்றோம், 6ஆம் கிளாஸ்க்கு மேல வர்றது இல்லை. என்னன்னா ஒரே ஹோம்ஒர்க்னு ஓயாம ஓடிட்டு இருக்கான். மனசால பிள்ளைங்களே காணாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா போயிடுச்சு. பாப்பாட்ட கேட்டா எங்க நைட்டு டியூஷன் போயிட்டு 10 மணிக்கு வரோம், 10 மணிக்கு சாப்பிட்டா படுத்துறோம், காலைல 7 மணிக்கு எந்திரிக்கிறோம், 7 மணிக்கு 7 மணிக்கு ஸ்கூல் போறான், எல்லாம் போற ரைட்டு. மூத்தா போன ஜனாசா தூக்கணுமாங்க உங்க புள்ள ஜனாசாவை குளிப்பாட்டணுமே, உங்க பின்னால தொழுகணுமே. பார்க்கிறோம் எத்தனை ஜனாசாக்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. இமாம் சாப் நினைச்சார் ஜனாசா உங்களுடைய சப்புகள் நேராக்கி கொடுக்கும் போது ஒரு சொந்தக்காரர் செய்வார், பையன் அங்க பின்னாடி கூப்பிடுங்க அப்படின்னா அவன் சொல்லுவான் நடக்கட்டும் அப்படிங்கிறான். எப்படிங்க நடக்கட்டும் ஆங்கிறான்? ஏன்னா ஃபுல் தண்ணியில் நிக்கிறான், ஃபுல் தண்ணியில வெளியே நிக்கிறான். அப்ப மையத்தா கொடுத்திருக்காரு, புள்ள வெளியே நிக்கிறான். ஏன் ஆகாது? நாம மார்க்க விஷயத்துல கவனக்குறைவா இருந்துட்டோம் அப்படின்னா நாம சேகரித்த பொருளும் பிரயோஜனம் இல்லை, நாம பெற்ற புள்ளியும் பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு மறுமையில் பெற்றெடுத்த பிள்ளைகளால் நாம் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே எல்லாம் அல்லாஹ் நம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.